4 மெர்காவா தாங்கிகள், 2 புல்டோசர் வண்டிகள், 30க்கும் அதிகமான சிப்பாய்கள் என மொத்தமாக அளித்த பலஸ்தீனிய போராளிகள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்த நெட்டன்யாஹூ. டெல் அவீவ் பென் குரியன் விமான நிலையத்தினை முழுமையாக இழுத்து மூடப்போகும் யமன் ஹவுதிகள். அமெரிக்காவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் அச்சுறுத்தக்கூடிய புதிய ஏவுகணைகளை களமிறக்கிய ஈரான். காசாவில் அடுத்த கட்ட உக்கிரமான வீரியமான விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனுமதியினை வழங்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை. காட்டுத்தீயை தொடர்ந்து வற்றுவதற்கு ஆரம்பித்திருக்கக்கூடிய தபரியா நன்னீர் ஏரி. ஜெருசலம் மேற்கு பிரதேசத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயானது இன்னும் ஒரு சில பிரதேசங்களில் பரவலடைந்து செல்கின்றது. 12க்கும் அதிகமான பிரதேசங்களில் ஏற்பட்டிருந்த காட்டுத்தீயை நாங்கள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துவிட்டோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்தாலும் குறித்த பிரதேசங்களிலே காட்டுத்தீயானது முழுமையான தாக்கத்தினை ஏற்படுத்தியதற்கு பிறகே, ஒட்டுமொத்த பிரதேசங்களும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டதற்கு பிறகே குறித்த பிரதேசங்களில் காட்டுத்தீயினுடைய வீரியம் குறைவடைந்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தீயணைப்பு படைப்பிரிவுகளினால் முழுமையாக காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இருப்பினும் நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு இந்த காட்டுத்தீயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை முழுமையாக மூடி மறைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் குறித்த காட்டுத்தீயின் மூலமாக 40,000க்கும் அதிகமான துனாம் நிலப்பிரதேசங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே வாழக்கூடிய நிலத்திரர்களின் மிக முக்கியமான வாழ்வாதாரங்களும் பொருளாதாரமும் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய 50,000க்கும் அதிகமான நிலத்திரர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இந்த காட்டுத்தீயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த இழப்புகள் தொடர்பான எல்லா விதமான தகவல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. அடுத்து இந்த காட்டுத்தீ ஒரு புறம் இருக்க, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தபரியா நன்னீர் ஏரியும் வற்றுவதற்கு ஆரம்பித்துள்ளது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்சியின் காரணமாக தபரியா ஏரியின் நீரினுடைய அளவு குறைவடைந்து வருவதாகவும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான நிலைமையை தோற்றுவிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வலயத்தினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே இந்த தபரியா ஏரி அமைந்திருக்கக்கூடிய பிரதேசமாகும். இதனை சி ஆஃப் கலிலி, கலிலி கடல் என்றும் அழைப்பார்கள். இந்த தபரியா ஏரியானது ஒரு நன்னீர் ஏரியாகவே காணப்படுகின்றது. இதனால் இந்த தபரியா ஏரியின் மூலமாகவே அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் தங்களுக்கு தேவையான நீரையும் பெற்றுக் கொள்கின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நிலத்திரர்களின் 30% நீர் தேவைகள் இந்த தபரியா ஏரியின் மூலமாகவே வழங்கப்படுகின்றது. அத்தோடு 2015ஆம் ஆண்டு அளவிலேயே இந்த தபரியா ஏரியானது வற்றுவதற்கு ஆரம்பித்து விட்டது. 2012ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட வறட்சிக்கு பிறகு இந்த தபரியா ஏரியானது வற்றுவதற்கு ஆரம்பித்தது. அதாவது வரலாற்றிலேயே எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தபரியா ஏரியானது வற்றுவதற்கு ஆரம்பித்துள்ளது. மேலும் 2018ஆம் ஆண்டாகும் போது இந்த நிலைமையானது இன்னும் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு புதிய திட்டம் ஒன்றினை முன்வைத்தது. அதாவது மத்திய தரை கடலிலே இருக்கக்கூடிய கடல் நீரை உப்பு நீக்கி தபரியா ஏரியில் நிரப்புவதற்கான வேலை திட்டங்களை முன்மொழிந்திருந்தது. இதற்காக மத்திய தரை கடல் பிரதேசத்திலிருந்து இந்த தபரியா ஏரி வரையில் ஒரு மிகப்பெரிய சுரங்கப்பாதை ஒன்றினை அமைப்பதற்காகவும் இந்த சுரங்கப்பாதையோட கடல் நீரை உப்பு நீக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலையை உருவாக்குவதற்குமான திட்டங்களை வகுத்தது. மேலும் இந்த திட்டத்திற்கு $5 பில்லியன் செலவாகும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அத்தோடு 2022ஆம் ஆண்டளவில் குறித்த வேலை திட்டமானது முழுமையாக முடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மத்திய தரை கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடல் நீரை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரங்கப்பாதையின் மூலமாக உப்பு நீக்கக்கூடிய தொழிற்சாலையின் மூலமாக குறித்த கடல் நீரின் உப்பை நீக்கிவிட்டு தபரியா ஏரிக்குள்ளே செலுத்தியது. உலக வரலாற்றிலேயே ஒரு நன்னீர் ஏரியை நிரப்புவதற்காக கடல் நீரை பயன்படுத்திய ஒரு திட்டமாகவே இந்த திட்டம் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது யூதர்களுடைய சம்பிரதாயங்களுக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் அமைவாக இந்த தபரியா ஏரியை வற்றவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் தற்போது இந்த தபரியா ஏரியினுடைய நீர்மட்டம் குறைவதற்கு ஆரம்பித்துள்ளது. இன்னும் 5 வருடங்களுக்குள்ளோ அல்லது 8 வருடங்களுக்குள்ளோ இந்த தபரியா நீரினுடைய நீர்மட்டமானது பாரிய அளவில் குறைவடைந்து வற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்தோடு தபரியா ஏரி வற்றுவதற்கும் தஜ்ஜாலினுடைய வருகைக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பான மேலதிக தகவல்களை தெரிந்திருக்க கூடியவர்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள்.
அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் மிரட்டல்களும் எச்சரிக்கைகளும் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஈரான் மீதான தாக்குதல் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினர் புதிய நடுத்தர ஏவுகணை ஒன்றினை களமிறக்கியுள்ளார்கள். 1200 கிலோமீட்டர் வரையில் சென்று தாக்கக்கூடிய மிக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அதிநவீன ஏவுகணையாகவே தற்போது கசேம் பஷீர் என்கின்ற ஏவுகணையை களமிறக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த ஏவுகணை தொடர்பாக ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ட்ரூபோமிஸ் 1 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தோம். இந்த ட்ரூபோமிஸ் 1 தாக்குதலின் மூலமாக நாங்கள் பல்வேறுபட்ட பாடங்களை கற்றுக்கொண்டோம். இவ்வாறு கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தியே நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூபோமிஸ் 2 தாக்குதல்களையும் மேற்கொண்டோம். மேலும் இந்த ட்ரூபோமிஸ் 2 தாக்குதலானது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாகவே அமைந்திருந்தது. ஏனென்றால் நாங்கள் இந்த ட்ரூபோமிஸ் 2 தாக்குதலின் மூலமாக சில முக்கியமான விடயங்களையும் கண்டுபிடித்தோம். அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் ஒட்டுமொத்த திறன்களையும் நாங்கள் கண்டறிந்து கொண்டோம். அவர்களுடைய திறன்களும் நவீன ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதனை நாங்கள் நேரடியாகவே பரிசோதனை செய்து பார்த்து கொண்டோம். அத்தோடு நாங்கள் ட்ரூபோமிஸ் 2 தாக்குதலுக்கு ஹைபர் ஷேகான் ஏவுகணையையே பயன்படுத்தி இருந்தோம். எங்களிடம் இருக்கக்கூடிய துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணையாகவே இந்த ஹைபர் ஷேகான் ஏவுகணை காணப்படுகின்றது. ஆனால் ட்ரூபோமிஸ் 2 தாக்குதலுக்கு பிறகு இதைவிட துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. இதற்கான பல்வேறுபட்ட நுட்பங்களையும் குறித்த தாக்குதலின் மூலமாக நாங்கள் கண்டுபிடித்தோம். இவ்வாறு ஹைபர் ஷேகான் ஏவுகணையினுடைய நவீன பதிப்பாகவே தற்போது கசேம் பஷீர் ஏவுகணையை களமிறக்கி இருக்கின்றோம். இந்த நவீன ஏவுகணையானது மேம்பட்ட வழிகாட்டுதல்களுடன் அதிகளவான சூழ்ச்சி திறன்களை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணையாகவே காணப்படுகின்றது. அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் வெல்லக்கூடிய வகையிலேயே நாங்கள் இந்த ஏவுகணையை வடிவமைத்துள்ளோம். மேலும் இந்த ஏவுகணையானது GPS தொழில்நுட்பத்தோடு பயன்படுத்தப்பட மாட்டாது. இதனால் மின்னணு அமைப்புகள் மூலமாக இந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்த முடியாது. அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களை பயன்படுத்தி இந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்தவே முடியாது. மேலும் இந்த ஏவுகணையினுடைய இறுதி கட்டத்திலே வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அதிகளவான விளைவை ஏற்படுத்துவதற்கும் துல்லியமான தாக்குதலை அதிகரிப்பதற்கும் தெர்மல் ஆப்டிகல் சிஸ்டத்தையும் குறித்த ஏவுகணையில் நாங்கள் பொருத்தியுள்ளோம். நாங்கள் தாக்கப்பட்டால் அல்லது எங்கள் மீது போரானது விதிக்கப்பட்டால் முழு சக்தியோடு பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். நாங்கள் அவர்களுடைய தளங்களையும் நலன்களையும் துல்லியமாக தாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முழுமையாக செய்து முடித்துவிட்டோம். எங்களுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளோடு எங்களுக்கு எந்த விதமான விரோதமும் இல்லை. அவர்கள் எங்களுடைய சகோதரர்களாகவே காணப்படுகின்றார்கள். இருப்பினும் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நாங்கள் ஒரு பொழுதும் விற்று வைக்கப் போவதில்லை. குறித்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எங்களுடைய நியாயமான இலக்குகளாகவே காணப்படுகின்றன. மேலும் இந்த அமெரிக்காவின் இராணுவ தளங்களை முழுமையாக அளிப்பதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்து முடித்துவிட்டோம் என ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களுக்கு ஈரான் தான் காரணம் என பலஸ்தீனிய காரணத்தினை சிலர் அவமானப்படுத்துகின்றார்கள். யமன் ஈரானுக்காக தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. காசாவிலே இனப்படுகொலை செய்யப்பட்டு வரும் பலஸ்தீனிய மக்களுக்காகவே தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய காரணத்திற்கும் முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடு யமன் ஹவுதிகள் செயற்படுகின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக யமன் ஹவுதிகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களும் அவர்களுடைய நிலைப்பாடுகளும் சுயாதீனமாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளாகும். யமன் தலைமைகளும் யமன் மக்களும் எடுத்திருக்கக்கூடிய சுயாதீனமான முடிவாகும். மேலும் இவற்றுக்கும் ஈரான் தான் காரணம் என ஈரானை தொடர்பு படுத்துவது ஜியோனிச எதிரியினுடைய குற்றச்செயல்களை முழுமையாக மூடி மறைப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறையாகும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு நேற்றிரவு நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகள் முற்றிலும் சரியானது. யமன் ஹவுதிகள் ஈரானினுடைய கைக்கூலிகளாகவே இருக்கின்றார்கள். எங்களுடைய மிக முக்கியமான விமான நிலையத்தினை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு நாங்கள் வீரியமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள போகின்றோம். யமன் ஹவுதிகளுக்கு எதிராக நாங்கள் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள போகின்றோம். மேலும் எங்களுடைய தாக்குதல்கள் யமன் ஹவுதிகளோடு மாத்திரம் நின்றுவிடப் போவதில்லை. யமன் ஹவுதிகளின் எஜமானர்களாக இருக்கக்கூடிய ஈரானை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ள சரியான நேரத்தில் சரியான இடத்திலே இந்த தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். அதாவது யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களுக்கு ஈரானுக்கு எதிராகவும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே நெட்டன்யாஹு திட்டமிட்டுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்கள் தெரிவித்ததை போன்று இந்த சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை முழுமையாக முறியடிப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் அதிலே அமெரிக்காவையும் இழுத்து விடுவதற்கும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்பதனை தெளிவுபடுத்தும் நோக்கத்தோடு நெட்டன்யாஹுவும் இந்த அறிக்கை
அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பையும் மேற்கோள் காட்டியுள்ளார். எனவே இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி நெட்டன்யாஹூ யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக மாத்திரமல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் அதிரடியான அறிவிப்பொன்றினை வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. யெமனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் நெட்டன்யாஹூ அறிவித்துள்ளார். இதனால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றோம். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையமானது முழுமையாக இழுத்து மூடப்பட வேண்டும். பென்குரியன் விமான நிலையமானது ஒரு பாதுகாப்பற்ற பிரதேசமாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த விமான நிலையத்தினை முழுமையாக முடக்குவதற்கான தொடர்ச்சியான தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் என யெமன் ஹவுதிகள் அறிவித்தல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது செங்கடல் பிரதேச முற்றுகையை போன்று தற்போது யெமன் ஹவுதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்பரப்பையும் முற்றுகையிடுவதற்கு தீர்மானித்துள்ளார்கள். ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான விமான போக்குவரத்துகளை அதிகளவான நாடுகள் ரத்து செய்துவிட்டன. இன்னும் சில நாடுகள் 2 மாதங்களுக்கு விமான போக்குவரத்தை முழுமையாக ரத்து செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போதும் பென்குரியன் விமான நிலையமானது முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் விமான நிலைய செயற்பாடுகள் முழுமையாக முடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று காலை யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்கான அனுமதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை வழங்கியுள்ளது. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்கள் வழங்கப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை அறிவித்துள்ளது. அதே நேரம் நேற்றிரவு அமெரிக்காவானது யெமனினுடைய எரிபொருள் துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் சனா பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே இராணுவ நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கும் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை உத்தியோகபூர்வமான அனுமதியை வழங்கியுள்ளது. மேலும் இந்த அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. காசாவின் அதிகளவான பிரதேசங்களை முழுமையாக ஆக்கிரமித்து இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருதல், வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் ரஃபா பிரதேசத்தை நோக்கி நகர்த்துதல், ரஃபா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி இடையக மண்டலமாக மாற்றி இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கூடாரங்களை அமைத்து பலஸ்தீனிய மக்களை முழுமையாக தங்க வைத்தல், ரஃபா பிரதேசத்திலே அமெரிக்காவின் தனியார் நிறுவனங்களின் மூலமாகவும் என்ஜிஓக்கள் மூலமாகவும் அவர்களுக்கு தேவையான உணவு விநியோகத்தினை மேற்கொள்ளுதல், இதைத் தொடர்ந்து ஏனைய பிரதேசங்களை முழுமையாக தாக்கி அளிப்பதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்தல், டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அதிநவீன பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி வடக்கு காசாவையும் மத்திய காசாவையும் முழுமையாக தரைமட்டமாக்குதல், குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை முழுமையாக அழித்து ஹமாஸை பலவீனமாக்குதல், ஹமாஸினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைமைகளையும் முழுமையாக படுகொலை செய்து அவர்களை முழுமையாக நீக்கி காசாவின் நிர்வாகத்தினை கைப்பற்றுதல் என்பன குறித்த புதிய திட்டத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காசாவினை முழுமையாக கைப்பற்றி ஆக்கிரமித்துக் கொள்வதன் மூலமாகவும் ஹமாஸை முழுமையாக அழிக்கக்கூடிய உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவுமே எங்களுடைய வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் என்றும் பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியும் என்றும் நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். அத்தோடு ரஃபா பிரதேசத்திற்குள்ளே 20 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் அடைக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களை அங்கிருந்து ஏனைய நாடுகளுக்கு இலகுவாக வெளியேற்றிவிட முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இந்த புதிய திட்டத்திலே பல சவால்கள் காணப்படுகின்றன. ஒட்டுமொத்த காசாவையும் முழுமையாக கைப்பற்றுவதில் மிகப்பெரிய சவால்கள் காணப்படுகின்றன. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே எது நடந்தாலும் இறுதி வரை போராடுவதற்கு பலஸ்தீனிய போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் சில சிக்கலான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக ரஃபா நகருக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஜனீனா பிரதேசத்தில் சுரங்கப்பாதை ஒன்றில் கருகாமையில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் யாசின் ஏவுகணை மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த இஸ்ரேலிய படைகளை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பூஜ்ய தூரத்தில் அளித்துள்ளார்கள். குறித்த தாக்குதலில் மாத்திரம் 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஜெனினா பிரதேசத்திலே அல் ஜஹரா மசூதிற்கு அருகாமையில் நிலை கொண்டிருந்த படைகளை ஒரு பொறி வைக்கப்பட்ட வீச்சை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். மேலும் 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் குறித்த வீச்சை அடைந்ததும் அதனை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு 6 சிப்பாய்கள் வருகை தந்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு பூஜ்ய தூரத்திலே அவர்களை மொத்தமாக அளித்துள்ளார்கள். அடுத்து கான் யூனிஸின் அல் ஃபராயின் பிரதேசத்திலே சுரங்கப்பாதைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சுரங்கப்பாதையிலே வைக்கப்பட்டிருந்த
பொறியை வெடிக்கச் செய்வதன் மூலமாக அவர்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்து 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 4 புல்டோசர் வண்டிகளையும் யாசின் ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இன்று மாலை பெய்ட்-ஷானூன் பிரதேசத்திலே உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி நேரடியான துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.